போக்குவரத்து நெரிசல் நீங்க சொன்ன மாதிரி மிக முக்கியமான பிரச்சனை. நான் ஒரு 4 நாட்களுக்கு முன்னால இந்த பாலவாக்கம் பாலத்துக்கிட்ட மாத்திரமே ஒரு 45 நிமிஷம் பொதுமக்கள் போகட்டும் என்று நின்று கொண்டிருந்தேன். கொஞ்சம் சத்தம் போடாம இருக்குமா? இந்த ஐடி செக்டர்ல பணியாற்றுபவர்கள் 2 பேரும் தம்பதிகளா அந்த ஒரு ஸ்கூட்டர்ல வரது ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் நாங்க உட்கார்ந்து நின்று பாத்துக்கிட்டே இருந்தேன். போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்கு எந்த முயற்சி இதுவரைக்கும் மேற்கொள்ளப்படல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி புதிதாக விரிவாக்கப்படுகின்ற இடங்கள் தென்சென்னையில தான் அதிகமா இருக்கு. ஆனா அந்த இடங்களை அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை. பல இடங்களில வீடுகள் வசதியா இருக்கு, ஆனா ரோடு வசதியா இல்ல. பள்ளிக்கரணை பாத்தீங்கன்னா OMR, ECR இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த வசதியும் இல்லாமல் மக்கள் வாழ்கிறார்கள். அதனால அதற்கென்று ஒரு தனி திட்டம் தீட்டி இருக்கிற இங்க புதுச்சேரியில நாங்க ஒரு முயற்சி செய்தோம். அதான் அந்த வட்ட லூப் வழி வழித்தடங்கள். மணக்குள விநாயகர்ல ஆரம்பிச்சு சுத்தி திருப்பி மணக்குள விநாயகர்ல அந்த பஸ் வரும். இது மக்களுக்கு ஒரு ஈஸ கொடுத்தது. அதே மாதிரி இங்க உள்ள வழித்தடங்கள் 6 வழித்தடங்களை கொடுத்திருக்கேன், லூப் பஸ்ஸஸ் சொல்லிட்டு. இன்னொன்று எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ரொம்ப உபயோகமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு மனதிற்கு வருத்தமான ஒன்று, பஸ்ஸஸ் உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இன்று போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்கும் பசுமையை நம்ம பாதுகாப்பதற்கும் பஸ்ஸஸ் ஓட ஆரம்பித்து விட்டது. பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில கூட 25 பஸ்ஸஸ் நாங்க அறிமுகப்படுத்தினோம். தெலுங்கானால நூற்றுக்கணக்கான பஸ்ஸஸ்கள் வருது. ஆனா தமிழகத்துல நம்ம வளர்ச்சி அடைந்த தமிழகம் சொல்ற ஒரு பஸ்ஸஸ் கூட கிடையாது. இதுதான் நான் சொல்றேன். திராவிட மாடல் சொல்லிட்டு நாம ஒரு உணர்ச்சிகரமான சில பேச்சுகளை முன்னெடுத்து சொல்கிறோம், வளர்ச்சிகரமான திட்டங்களை எடுத்து வருவதில்லை என்பதான் எனது நேரடியாக குற்றச்சாட்டு. நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்க சகோதரர்கள்லாம் போய் கேமராவை எடுத்துட்டு தென்சென்னை ஒரு வாட்டி சுற்றி பண்ணுவாங்க. நாம பெங்களூர், ஹைதராபாத் நாம எல்லாருமே ஒரே நேரத்துல தான் வேகமாக முன்னேறி வருகிறோம். ஆனா அந்த சிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி திடக்கழிவு மேலாண்மை எப்படி செயலாற்றப்படுகிறது, ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் எப்படி செயலாற்றப்படுகிறது, சீவேஜ் வாட்டர் டிரைனேஜ் சாக்கடை கழிவுகள் எப்படி அகற்றப்படுகிறது, மழை நீர் கழிவுகள் எப்படி, இதுல சில இம்பார்ட்டன்ஸும் கொடுத்திருக்கேன். இப்ப மும்பைல ஒரு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கடலுக்குள்ள எப்படி கொண்டு அந்த ஸ்டாம் வாட்டர் விடுறாங்க. அது மாதிரி எந்த பெரிய திட்டமோ விஞ்ஞான பூர்வமான திட்டமோ தொலைநோக்கு திட்டமோ எந்த திட்டமும் தமிழகத்துல மேற்கொள்ளப்படவில்லை என்பது மிக மிக கவலை அளிக்கக்கூடியது. ஆனால் குற்றம் சாட்டுவதிலே இருக்கிறார்களே தவிர எதற்கு மழை வருகிறது என்று அதை ஆராய்ந்து அதை நீக்குவதற்கு இந்த அரசாங்கம் எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. அதனாலதான் இப்ப எங்களை போன்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மத்தியிலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான் பிரதமராக வருவார்கள். அதனால் நாங்க விஞ்ஞான பூர்வமாக சில திட்டங்களை கொண்டு வைப்போம். புதுச்சேரியில நார்வேல இருந்து ஒரு குழுவை வர வைத்து சில ஆலோசனைகளை நடத்தணும். அத மாதிரி சுற்றுச்சூழலையும் மக்களின் அடிப்படை தேவைகளையும் சரி செய்வதற்கான அத்தனை முயற்சிகளை நான் மேற்கொள்வேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.